இந்த நாளிலே குடும்ப உறவுகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆதியிலே தேவன் குடும்பத்தை உண்டாக்குகிறத பார்க்கிறோம். குடும்பத்தை ஏன் உண்டாக்கினார் என்கிற காரணத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது குடும்பத்தை கர்த்தர் உண்டாக்கி ஒரு அருமையான வார்த்தையை சொல்லுகிறார். அது 24ஆம் வசனத்தில் இருக்கிறது. அவர்கள் இசைந்து இருப்பார்கள். குடும்பம் என்பது தேவனுடைய திட்டம். கணவன், மனைவி, பிள்ளைகள். சில நேரத்தில் சிங்கிள் பேரண்ட்ஸாக இருக்கலாம். சிங்கிள் பேரண்ட்டாக ஒருவேளை தகப்பன் பிள்ளைகள் மாத்திரம் ஒரு குடும்பத்தில் இருக்கலாம். மனைவி கடந்து போயிருக்கலாம். இல்லை சில சம்பவங்கள் நடந்திருக்கலாம். இல்லை மனைவி ஒரு தாயாக பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கலாம். சில நேரத்தில் பெற்றோர்கள் இல்லாமல் பேர பிள்ளைகளை அந்த பேர பிள்ளைகளுடைய தாத்தா பாட்டி கவனித்து கொண்டிருக்கலாம். சில நேரத்தில் கணவன் மனைவி மட்டும் இருக்கலாம். சில நேரத்தில் பெற்றோர்களும் பிள்ளைகளுமாக இருக்கலாம், எந்த வயதாக இருந்தாலும். குடும்பம் என்பது தேவனுடைய திட்டம். அந்த குடும்பத்தில் உறவுகள் இருக்கிறது. கணவன் மனைவி உறவு, சகோதரர்கள் சகோதரிகள், பெற்றார் பிள்ளைகள், கிராண்ட் பேரண்ட்ஸ், கிராண்ட் சில்ட்ரன், இப்படியாக உறவுகள் இருக்கிறது. இந்த உறவுகள் எல்லாம் இணையும் போது இந்த குடும்பம் எப்படி இருக்கணுமா? இசை எப்படி இருக்கிறதோ அப்படி இருக்கணுமா? இசையை விரும்பாதவங்க யாருமே இல்லை. தமிழில் அழகான அந்த வார்த்தை போட்டிருக்கு, அவர்கள் இசைந்திருப்பார்கள். A family should make music. தேவனுடைய திட்டம் ஒரு குடும்பம் எவ்வளோ அழகானதுன்னா, அந்த குடும்பத்தில் உண்டாகிற விளைவு தேவனை சந்தோஷப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். அந்த குடும்பத்தை பார்க்குறவங்க எப்படி இயற்கையை பார்க்கும்போது பெரிய மலைகள், பெரிய சமுத்திரம், அழகான நதி, நல்ல காற்று, இதெல்லாம் பார்க்கும்போது தன்னை அறியாமலேயே நமக்குள்ள என்ன உணர்வு வருகிறது என்றால், இவைகளை படைத்த தேவன் அழகான தேவன், நல்ல தேவன், அன்புள்ள தேவன். அப்போ நம்முடைய குடும்பத்தை பார்க்குறவங்க அந்த தேவனை துதிக்கத்தக்கதாக குடும்பம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. போன வாரத்தில் முக்கியமாக இந்த மாதம் குடும்ப ஆசீர்வாதமான மாதம் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்ததுனால, என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். That's a blessed family. ஏசாயா 32:18 இல்லையா? ஒரு ஆசீர்வாதமான குடும்பம். போன வாரம் ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா ஆவிக்குரிய குடும்பமாக எப்படி இருப்பது என்று பார்த்தோம். இன்றைக்கு குடும்பத்தில் உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நிச்சயமாகவே இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சமுதாயத்தில், உலகத்தில் நிறைய தவறான கண்ணோட்டங்கள் இருக்குது. அதாவது உதாரணமாக செட்டில் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்க வராங்களாம். பைபிளில் எங்கேயுமே அப்படி இல்லை. இது ஒரு உலக பதம். பாருங்க, வேதத்தில் குடும்பத்தை கொண்டு வந்த ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் வைத்ததற்கு காரணம், குடும்பம் என்பது ஒரு தோட்டம். குடும்பம் என்பது காடு கிடையாது. தோட்டத்துக்கும் காட்டுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆதாம் ஏவாளை கொண்டு
கொண்டு வந்து காட்டில் விடலை, தோட்டத்தில் வைக்கிறார். காடு என்பது தானாய் வளருவது, அதற்கு மெயின்டெனன்ஸ் தேவையில்லை, அதற்கு பிரயாசம் தேவையில்லை. அது விட்டுட்டிங்கன்னா முள்ளு செடி எல்லா செடியும் வளரும். அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், பெரும்பாலும் களைகள் தான் இருக்கும். ஆனால் தோட்டம் என்பது நாம் ஒரு நோக்கத்தோடு உருவாக்கி பராமரிக்க வேண்டும். யூ டெவலப் அ கார்டன் அண்ட் மெயின்டைன் இட். இங்கே எத்தனை பேர் வீட்டில் தோட்டம் வச்சுருக்கிறீங்க? அதாவது மண்ணில் வச்சாலும் சரி, இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் இப்போல்லாம் அந்த வெளியில் இருக்கிற பால்கனியில் வச்சுருப்பாங்க. எத்தனை பேர் வச்சுருக்கீங்க? கையை வைத்து காட்டுங்க. ஆமாம், அந்த தோட்டத்தில், தேங்க்யூவா, அந்த தோட்டத்தில் நல்ல மலர்கள் வரும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. எங்கள் வீட்டில் பாஸ்டரம்மாவும் சரி, பாஸ்டர்மாவுடைய தாயார் இருக்காங்க, அவங்களும் சரி, அவங்களுக்கு தோட்டம்னா அவ்வளோ பிடிக்கும். எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க, எப்பயுமே பசுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கணும், அது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பிரயாசப்பட்டு செடி வச்சு மரம் வளர்ந்து அதில் கனிகள் உண்டாகும்போது அது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. நம்ம சாப்பிட்றது மாத்திரம்ல, மற்றவங்களுக்கு கொடுக்குறோம், கிரேட் ஜாய். ஆனால் அந்த தோட்டம் பராமரிக்கப்படுகிறது. காடுக்கு பராமரிப்பு தேவையில்லை. ஏன் சொல்லுகிறேன்னா, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. மிகப்பெரிய தவறான கண்ணோட்டம். அது ஒரு துவக்கம் தான். அப்புறம் 10 வருஷம் கழிச்சு, இல்லை 5 வருஷம் கழிச்சு, இல்லை 15 வருஷம் கழிச்சியும் இன்னும் நாங்கள் இப்படியாக புரிந்து கொள்ளலை, இல்லை பிள்ளைங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வருத்தப்படுறாங்க. அப்போ நம்ம பராமரிக்கணும். குடும்ப உறவுகள் பராமரிக்கப்பட வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க. ஏன்னா அந்த குடும்பம் சமாதானமாக இருக்கணும்னு ஆண்டவர் எப்படி விரும்புகிறாரோ, குடும்பத்தை சமாதானத்தை கெடுக்கணும்னு சொல்லிட்டு பிசாசு விரும்புகிறான். அதனால்தான் உன்னத பாட்டுகள் எல்லாம் பெரிய பாட்டு உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இப்படியா சொல்லுது. சாங் ஆஃப் சாங்ஸ் 2:15 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். திராட்சை தோட்டங்களை இந்த குழி நரிகள் சிறு நரிகள் அப்படின்றது அது வேலை என்னன்னா, வந்து திராட்சை தோட்டத்தில் வந்து பழங்களை சாப்பிட்டு போகும் என்று சொல்ல முடியாது. இதுங்களுக்கு விளையாட்டுத்தனம். வந்து அந்த திராட்சை தோட்டம் பூவாக பிஞ்சாக இருக்கும் பொழுது அதை தோண்டி போட்டு போயிடும். அதாவது தனக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. தானும் சந்தோஷமாக இருக்கிறது கிடையாது, மற்றவங்களையும் சந்தோஷமாக இருக்க விடுறது கிடையாது. இது மாதிரி ஒரு விசேஷ வரம் பெற்றவர்கள் சிலர் இருப்பாங்க, சரியா? ஆனால் இங்கே யாருமே இல்லை அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. சில தங்களுக்கு வந்து மனசு சரியில்லைன்னா அடுத்த எல்லாரும் மனசையும் நோக்கடிச்சு புண்படுத்திடுவாங்க. அது ஒரு பிசாசின் ஆவி. இயேசுவின் நாமத்தினால் அது கட்டப்படணும். அது குழி நரிகள், அது சிறு நரிகள். அந்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. நல்லா சொல்றார் ஆண்டவர். ஆவியான எழுதி வச்சிருக்கிறார், நமக்கு பிடியுங்கள். நமக்கு பிடிச்சு என்ன பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? சிம்சோன் பண்ண மாதிரி தான், வாளோட வால் கட்டி நடுவில் தீபத்தம் வச்சு எல்லாம் மிசைல் மாதிரி எரிஞ்சு வாலில் தீபந்தம் வச்சா என்ன ஆகும்? அதுக்கப்புறம் அந்த நரி உட்காரவே முடியாது. ஆவியானவர் இந்த ஆவிகளெல்லாம் அப்படி தான் விரட்டணும்னு சொல்கிறாரு. குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்பட்டு போவதாக. தேவனுடைய அக்கினி அவைகளை சந்திப்பதாக. ஆகையினால இதை எப்படி பிடிக்கிறது, இந்த நரியெல்லாம் எப்படி பிடிக்கிறதுன்னு இன்னைக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. எத்தனை பேருக்கு நரி பிடிக்க தெரியும்னு தெரியல, ஆனால் இன்னைக்கு கற்றுக்க போகிறீங்க. ஆவி மண்டலத்தில் நரிகளை
நம்ம பிடிக்கணும். குழி நரிகள், சிறு நரிகள். பிசாசு இங்க சிங்கம்னு ஆவியானவர் சொல்லலை, பெரிய கரடின்னு சொல்லலை, பெரிய சிறுத்தைன்னு சொல்லலை. அவன் குள்ள நரி தான், குழி நரி. ஹல்லேலூயா. அவன் தந்திரமானவன், அவன் வல்லமையற்றவன், ஆனால் தந்திரமானவன். அவனை நம்ம பிடிக்கணும். எத்தனை பேர் பிடிக்க கற்றுக்க விரும்புகிறீங்க? சரி, நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் வார்த்தையை நம்ம நல்லா ரிசீவ் பண்ணணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஓகே. முதலாவது, குடும்பம் அப்படின்னு இருக்குதுன்னா, இந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம், என் குடும்பத்திலே அல்லது எங்கள் குடும்பத்திலே தேவனுடைய வார்த்தை தான் எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரம். அந்த வார்த்தைக்கு மேலான விஷயம் எதுவுமே கிடையாது. எங்களுடைய கருத்து கூட கிடையாது, எங்களுடைய அப்பா கருத்து கிடையாது, எங்கள் அம்மா கருத்து கிடையாது, எங்கள் தாத்தா பாட்டி கருத்து கிடையாது, எங்கள் பிள்ளைங்க கருத்து கிடையாது. No one's opinion supersedes the authority of the word of God. தேவனுடைய வார்த்தையினுடைய அதிகாரம்தான் எங்கள் குடும்பத்தின் மேலான சட்டமாக இருக்கிறது. தமிழில் ஒரு பாட்டு இருக்கு, ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். நல்ல பாடல் தான். ஆனால் அந்த ஜபம் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை எழுதியிருக்கிறாங்க. பட் தி திங் இஸ், நம்முடைய வாழ்க்கையின் சட்டத்தை கொடுக்கிறது, கோடுகளை கொடுப்பது, வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லுவது தேவனுடைய வார்த்தை மட்டுமே. அதை வார்த்தையின் அடிப்படையில் நம்ம ஜெபிக்கணும். அந்த வார்த்தை தான் சட்டமாக இருக்கிறது. இது ரொம்ப முக்கியம், பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில், போன வாரத்திலையும் அந்த வசனங்களை நம்ம வாசித்தோம், இப்போ வாசிக்க வேண்டாம். நீ உட்கார்ந்து இருக்கும் போதும் 6ஆம் அதிகாரத்தில் 6, 7, 8, 9 இந்த வசனங்களை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். உபாகமம் 6ஆம் அதிகாரம். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். குடும்பத்தில் ஒவ்வொருவரும், அப்போ கணவன், மனைவி, தகப்பன், தாய் ஆண்டவர் வார்த்தையை வாசித்து அது என்ன சொல்லுதுன்றத நல்லா நம்ம புரிஞ்சு நம்ம அதை அறிந்திருந்தால்தான் நாம் அதில் நடக்க முடியும். நம்முடைய பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு சொல்ல முடியும். எல்லாருக்கும் தெரியணும். நமக்கு இந்த ஆசை இருந்தாலும், இங்கே போகணுன்னு இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஜாலியாக இருக்கணும்னு இருந்தாலும், இல்லாட்டினா ஏதோ ஒரு காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, இது வாங்கணும், அது வாங்கணும், இங்கே போகணும், அங்கே போகணும், இந்த முடிவு எடுக்கணும், அந்த முடிவு எடுக்கணும், கல்யாணம் பண்ணணும், எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் வார்த்தைக்கு உட்பட்டு தான் எங்கள் குடும்பத்தில் வாழ்வோம். எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கலாம், அந்த பையன் சொல்லலாம் எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஆனால் அந்த பொண்ணு கர்த்தருடைய வார்த்தையின்படியாக சொல்லுகிறது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்கு. அப்போ அந்த வசனம் அந்த பையனுக்கு விருப்பமாக இருக்கலாம், அந்த பொண்ணுக்கு விருப்பமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வார்த்தை இப்படி தான் சொல்லுதுன்னும் போது அந்த வார்த்தைக்கு நான் கட்டுப்படுறேன். இதை மீறி நாங்கள் செயல்பட முடியாது, இதை மீறி நான் செயல்பட முடியாதுன்னு அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் இவ்வளோ அமைதலாக இருக்கிறீங்க? ஆமென். God's word is the final authority. எல்லா விஷயத்திலும் தேவனுடைய வார்த்தையே எங்கள் குடும்பத்தின் மேலான அதிகாரமாய் இருக்கிறது. நாங்கள் எதை செஞ்சாலும் அந்த வார்த்தைக்கு உட்பட்டு தான் செய்வோம்.
அந்த ஒரு மதிப்பும் மரியாதையையும் நாம் தேவனுடைய வசனத்திற்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லா விதத்திலும் கொடுக்கணும். வேதம் இருக்கு. இந்த வேதத்தை வாசிக்கிறது மாத்திரம் இல்லை, இதை கொண்டு போய் வைக்கிறதுக்கு கூட நம்ம சரியாக வைக்கணும். இது இப்படி தலைகீழ வைக்கிறது இல்லை, இப்படி வைக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்கிறது, ஒரு கனம் இருக்கிறது, ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. அல்லேலூயா. நியூஸ் பேப்பரு, பாட புஸ்தகம் எல்லாமே கிடக்குது, அங்கேயும் பைபிள் கிடக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. வேத புஸ்தகத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியத்துவம் இருக்கணும். இது நம்முடைய இரத்தத்தில் இருக்கணும், இது நம்முடைய ஆவியில் இருக்கணும், இது நாம் போதிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை தான் என் குடும்பத்தில் எல்லாவற்றுக்கும் மேலாக. அப்பா சொல்கிறது கூட இல்லைப்பா, அம்மா சொல்கிறது கூட இல்லைப்பா, இந்த வார்த்தை சொல்கிறது தான்ப்பா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விசுவாசிக்கணும், நீங்கள் சொல்லணும், நீங்கள் பேசணும். அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிற உறவுகள் ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிற வல்லமை என்னன்னா, தேவனுடைய வார்த்தை அது நேராக்குகிற வார்த்தையாக இருக்கிறது, சீராக்குகிற வார்த்தையாக இருக்கிறது, அது இனிமையை கொண்டு வருகிற வார்த்தையாக இருக்கிறது. அல்லேலூயா. கொர்நேலியு பாருங்க, ஒரு 100க்கு அதிபதி. அப்போனா 100 சோல்ஜர்ஸ் அவன் கண்ட்ரோலில் இருக்கிறான்னா அவனுக்கு எவ்வளோ சம்பளம் வந்திருக்கும், அவனுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்கணும், அவனுக்கு எவ்வளோ வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. பெரிய வசதி, பெரிய அதிகாரி ரோம சாம்ராஜ்யத்தில். ஆனால் வேதம் அவனை பற்றி சொல்லுகிறது, அவன் ஒரு புறஜாதியான், ஆனால் தேவனை குறித்து அறிந்து கொள்ள வாஞ்சை உள்ளவன். ஆனால் அவனுக்குள்ள இருந்த ஒரு காரியம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 2ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். நேரம் இல்லாதனால 1ஆம் வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். 2ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆக்ட்ஸ் சாப்டர் 10 verse 2. அவன் தேவ பக்தி உள்ளவன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவன் முதல் வாக்கியத்தை நீங்கள் கவனிக்க நான் கேட்கிறேன். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான். அவன் மட்டும் தேவனுக்கு பயந்திரல, அவன் தேவ பக்தி உள்ளவனா இருந்தான். ஆனா அவன் குடும்பம் முழுவதும் தேவ ஆளுகைக்கு கீழே இருந்தது. வீட்டார் அனைவரும் கர்த்தருக்கு பயந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை அவன் நிச்சயமாக கிறிஸ்தவ மார்க்கத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்க வேண்டும், கிறிஸ்துவ பற்றி கேள்விப்பட்டிருக்க வேண்டும், தேவனை குறித்து கேள்விப்பட்டிருக்கணும். ஆனால் அவனுக்கு தெளிவாக விஷயங்கள் தெரியவில்லை. ஆனால் தெரிந்த விஷயத்திலே அவன் ஒரு சிறந்த காரியத்தை செய்தான். தன் குடும்பம் முழுவதையும் தேவ ஆளுகைக்கு, தேவ ஆக்கிரமிப்புக்கு உட்படுத்தினான். இட் இஸ் so important. இது மிகவும் அவசியம். Hallelujah. Praise the Lord. Amen. எல்லா விஷயங்களிலும் நம்முடைய குடும்பத்தை நாம் தேவனுடைய வார்த்தையின் ஆளுகைக்கு கீழ் கொண்டு வர வேண்டும். நமக்கு சமயம் இருக்கும் பொழுதே அதை செய்ய வேண்டும், தருணங்கள் இருக்கும் பொழுதே செய்ய வேண்டும். கர்த்தர் கிருபை செய்வார். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை அப்புறம் வாசிச்சு பாருங்க. இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய பண்ணுகிறவனாக ஒரு கண்காணி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூப்பன் இருக்க வேண்டும் சொல்லுது. நீங்க அப்புறம் வாசிச்சு பாருங்க. ஓகே, ஸோ முதல் காரியம் முடித்து விட்டோம். நம்முடைய குடும்பத்திலே எல்லா அதிகாரத்திற்கும் மேலான அதிகாரம் எது? தேவனுடைய வார்த்தை. சடங்கோ சம்பிரதாயமோ பாரம்பரியமோ முன்னோர்கள் செய்ததோ அல்ல, தேவனுடைய வார்த்தை மட்டுமே.
ஹல்லேலூயா. இந்த சைடு வீட்டில் ஜெபம் நடத்திடுவோம். ஜெபம் முடித்த உடனே இந்த சைடு வளகாப்பு வச்சிருவோம். நோ பாதுகாப்பே போயிடும். அந்த பாதுகாப்புக்காக தான் ஆண்டவர் வார்த்தையை வச்சு ஜெபம் நடத்துகிறோம். நான் இதை பேசிகிட்டு இருக்கிறது முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன். ஒருவேளை குடும்பத்தில் கணவன் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, மனைவி மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்க சூழ்நிலையை ஆண்டவர் அறிவார். ஆனால் நீங்கள் ஜெபித்து கொண்டே இருங்க, கர்த்தர் அந்த கிருபையை ஒரு நாள் தருவார். ஒரு வைராக்கியம் வேண்டும். ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்கிறோம், இயேசு எங்களுக்காக ரத்த சிந்தி மரித்தார். எங்களுடைய வாழ்க்கை, எங்கள் குடும்பம் அவர் ஆளுகைக்கு மட்டுமே உட்பட்டு இருக்கும். உலகமே எதிர்த்து நின்றாலும் பரவாயில்லை, ஆண்டவர் வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம். அந்த குடும்பத்துக்காக தேவன் எழும்புவார். இரண்டாவது காரியம், desire to be a role model. Let each one see Christ in you. முன்மாதிரியா இருக்க விரும்புங்கள். உங்கள் குடும்பத்தினர் ஒவ்வொருவரும் உங்களில் கிறிஸ்துவை காண்பார்களாக. Hallelujah. That's so important. ஆபிரகாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் பிள்ளையெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே போன வாரத்திலேயே அந்த வசனத்தை நம்ம பார்த்தோம். ஆதியாகமம் 18:19 வாசிக்க வேணாம். ஆண்டவர் அவனை பற்றி ஒரு நம்பி வார்த்தையை சொல்கிறார். என்ன வார்த்தை சொல்கிறார்னா, இவன் தன்னுடைய சந்ததிகள், தனக்கு பின்வரும் சந்ததியார், தன் வீட்டார் எல்லாருமே ஆண்டவருடைய வழிகளை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் அப்படின்னு சொல்றாரு. என்ன நம்பிக்கை பாருங்க. நமக்கு ஆண்டவர் மேல அசாத்திய நம்பிக்கை. ஆனா ஆண்டவருக்கு நம்ம மேல அசாத்திய நம்பிக்கை இருக்க முடியுமா? அதுதான் முக்கியம். அதை தான் இங்க பார்க்குறோம். பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றாரு. சரி, என்ன நடந்துச்சு? ஆபிரகாம் மகன் பிறந்தான், ஈசாக்கு. 100 வயசுல செல்லம் கொடுத்தே கெடுத்து விடுறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் ஈசாக்கு பலி செலுத்தப்படுவதற்கு பலிபீடத்தில் வைக்கப்படும் போது கூட அந்த கிட்டத்தட்ட டீனேஜ் இந்த அப்பாவுக்கு இந்த வயசில் நட்டு கலந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஓடி இருக்கலாம். ஆனால் அவர் அமைதியாக இருக்கிறார். அதுக்கு பிறகு பார்க்கும்போது ஈசாக்கு வளர்ந்து அவனுடைய நாட்கள் வந்த பொழுது அங்கே பெண் பார்த்து வர ஆள் அனுப்புகிறார் ஆபிரகாம். பெண் பார்த்து கொண்டு வரும்போது ஈசாக்கு சாயங்கால வேளையில் தியானம் பண்ணி கொண்டிருந்தான். எங்கே இருந்து கற்றுக்கொண்டான்? பிற்காலத்தில் யாக்கோபு சொல்றாரு, ஈசாக்கின் பயபக்தியானவர்னு சொல்லி. தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு, ஈசாக்கின் பயபக்தியானவர். தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. பயம்னா பாம்பை பார்த்து நாயை பார்த்து இப்படி பயப்படுற பயம் கிடையாது. பக்தி, மிகப்பெரிய கனத்தை என் தேவன் ஒருவரே பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கே இருந்து ஈசாக்குக்கு அந்த பயபக்தி வந்துச்சு? ஆபிரகாம் ஈசாக்குக்கு முன்பாக ஒரு ரோல் மாடலாக இருந்தார். சென்ற இடங்களிலெல்லாம் கூடாரம் போடுறதுக்கு முன்னாடி ஆபிரகாம் செய்த காரியம், பலிபீடத்தை ஏற்படுத்திட்டு தான் கூடாரத்தை போடுகிறார். There was an example to follow. நம்முடைய குடும்பத்திலே நம்மை பின்பற்றுவதற்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டாய், முன் உதாரணமாய் இருக்க வேண்டும். ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கை உங்கள் குடும்பத்தாருக்கு ஒரு எச்சரிக்கை அடையாளமாய் மாறாதிருப்பதாக. லோத்தின் வாழ்க்கை அவன் சந்ததிக்கு எச்சரிப்பையாய் மாறினது. ஆனால் ஆபிரகாமின் வாழ்க்கை அவன் சந்ததிக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தது. We need to be an example and not a warning. ஐயோ எங்க அப்பா மாதிரி இருந்துடக்கூடாதுப்பா அப்படி சொல்லக்கூடாது. எங்கள் அப்பா சொல்லுவார், அவங்க தாத்தா, எங்கள் அப்பாவுடைய தாத்தா, ஓகே, அவர் ரயில்வேல வேலை செஞ்சார். அவங்கெல்லாம் ஹாலிடேஸ்க்கு போவாங்களாம் அவங்க தாத்தா வீட்டுக்கு. பெரிய செல்வந்தார். காலையில் இருட்டாக இருக்கும்போதே சத்தம் கேட்குமா, ஒரு பாட்டு பாடுவாராம். அதிகாலையில் உம்மை தேடுவேன் முழு மனதாலே,
தேவ ஆசீர்வாதம் பெற நாடுவேன் ஜெப தவத்தாலே. இது காரும் காத்த தந்தை நீரே, இனி மேலும் காத்தருள் செய்வீரே. கனிவாக உம்மில் நான் நிலைக்கவே பத்திரமாய் என்னை உத்தமனாக்கிடும் தேவேன்னு சொல்லிட்டு அந்த பாடலை தொடர்ந்து பாடி, இன்னும் சில பாடலில் பாடி வேதத்தை வாச்சு ஜோம் பண்ணி அதுக்கப்புறம் தான் சூரியன் உதிக்கிறது. என்ன ஒரு முன் உதாரணம்! உடைய பிள்ளைகள் உங்களை குறித்து என்ன சொல்வார்கள், என்ன சொல்ல விரும்புகிறீர்கள், நீங்கள் இன்றைக்கு முடிவு பண்ண வேண்டும். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. பிள்ளைங்க என்ன சொன்னா என்ன, நான் வாழ்றபடி நோ நோ நோ, யூ ஹேவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுக்கு ஒரு பெரிய உத்தரவாதம் உண்டு. உங்களை நம்பி ஒரு குடும்பத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். நாம் வாழ்கிற நாட்களில் ஒரு அருமையான வாக்கியத்தை எனக்கு அறிந்த ஒரு ஊழியக்காரர் சொல்வார். அந்த காலத்தில் வாழ்வதற்கு ஒரு நோக்கம் வேண்டும், வாழ்ந்த பின் ஒரு அடையாளம் வேண்டும். ஒரு அடையாளம் வேணும். ஐயோ, எங்கள் அம்மாவா ஜெபம் பண்ணுறவங்க நான் பார்த்துருக்கிறேன். என்னுடைய தாயார் ஒரு அரசாங்க ஆசிரியாய் அவர்கள் பணிபுரிந்த நாட்களில் கூட, நாங்கள் வாலிப நாட்களில், அதாவது டீனேஜ்குள்ளார வந்த பொழுது, என்னுடைய தாயார் அநேக நாட்களில் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய ஜெபம், கண்ணீரின் ஜெபம் எனக்குள்ள பக்தியை கொண்டு வந்தது. விளையாடிட்டு வருவோம், வெளியில் போய் விளையாடிட்டு வருவோம், அம்மா அழுது ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் என்னடா அம்மா ஏன் அழுறாங்க அப்படின்னு யோசனை இருக்கும். இன்னொரு பக்கம் ஆனால் தேவ பிரசன்னம் அங்கே இருந்ததுனால அது சும்மா அழுக கிடையாது, அது பக்தியை உண்டு பண்ணுகிறது. தகப்பனே, தாயே, கணவனே, மனைவியே, ஏன் என்னை கேட்டு கொண்டிருக்கிற வாலிப பிள்ளையே, உங்கள் குடும்பத்தை, நீ ஒரு வாலிப மகனாக இருக்கலாம். என்னுடைய வாலிப நாட்களை கர்த்தர் சந்தித்த பொழுது என்னுடைய குடும்பத்தார் தங்களுடைய ஆலோசனை என்னிடத்துல தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றினார். You can be an influence in your life, in your family. வேதத்தில் அப்படிதான் நாம் பார்க்கிறோம். இதுதான் நம்முடைய ஜெபமாய் இருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் வாழ்ற வாழ்க்கையை பார்த்து என் குடும்பம் ஒரு நாளும் உங்களை விட்டு இடறி போயிடவே கூடாது. நான் வாழ்ற வாழ்க்கையை பார்த்து என் குடும்பத்தில் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ ஒருவராக இருந்தாலும் சரி, அவங்க ஒருவேளை வேற மாதிரி போயிருந்தா கூட என்னுடைய முன்மாதிரியான வாழ்க்கை அவர்களை உம்மண்டை திரும்பி கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு ஜெபிக்கிற தகப்பன், ஒரு ஜெபிக்கிற தாய், கர்த்தருக்கு பயந்த தகப்பன், கர்த்தரை உண்மையாய் நேசிக்கிற ஒரு தாய், ஒரு முன்மாதிரி பொறுமை உள்ளவர்கள். எங்க அப்பா கெட்ட வார்த்தை பேசி நான் கேட்டதே இல்லை, அப்படி சொல்லணும் பிள்ளைகள். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுவாங்க. தகப்பனுடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வரும். அது மாத்திரம் இல்லை, ஒருவேளை ஏதாவது தவறி இருந்தாங்கன்னா எங்கள் அப்பா எங்ககிட்டயே சாரி சொல்லியிருக்காங்க, எங்கள் அம்மா எங்கிட்ட சாரி சொல்லியிருக்காங்க, எங்கள் குடும்பத்தில் சாரி சொல்லியிருக்காங்க. முன் உதாரணம். தவற மாட்டோம் என்று அல்ல, தவறும் பொழுதும் தாழ்த்த முடியும், தாழ்த்த வேண்டும் என்கிற முன் உதாரணத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்ம தாழ்மையாக இருக்கணும். மன்னிக்கிறது மாத்திரம் கிறிஸ்துவின் சுபாவம் அல்ல, நாம் மன்னிப்பு கேட்கிறதற்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். Be a good role model. நம்முடைய காலங்கள் கடந்து செல்லும் போது பெரிய சொத்தை விட்டுட்டு போனா கூட அந்த சொத்து கூட இல்லாமல் போயிடும். ஆனால் நாம் விட்டு செல்லுகிற கிறிஸ்துவை போல ஒரு முன்மாதிரி. 1 கொரிந்தியர் 11:1 பவுல் சொல்றார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். What an example. Hallelujah. ஒரு பக்கத்தில் இந்த காலத்தில் நிறைய கிறிஸ்துவ பாடல் நல்ல ராகத்தோடு வருது. இயேசு எனக்கு எவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு அப்படி நிறைய வருது.
நானும் பாடல்லாம் எழுதுகிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சந்தோஷம்தான். ஆனால் எனக்கு ஒரு சின்ன துக்கம் என்னன்னா, இப்போ வர நிறைய பாடல்கள் இயேசு எனக்கு எவ்வளோ நல்லவர், அதாவது என்னை மையமாய் வைத்து நான் தான் நான் தான் நான் தான். அந்த காலத்தில் இருந்த பாடல் எப்படின்னா அப்படியும் இருந்துச்சு. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம், இயேசு ராஜா வேகம் வருகிறார், வேகமாய் செயல்படுவோம், அப்படியும் இருந்துச்சு. அதாவது இயேசு எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரொம்ப அதிகமாயிருச்சு. அந்த காலத்தில் நான் இயேசுவுக்காக. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? நான் என்ன சொல்றேன், ரெண்டுமே வேணும். இயேசு எனக்காக, அதுவும் அவசியம். அதே நேரத்தில் வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டே இருப்போமா, வாங்கி நம்ம அனுபவிச்சுட்டே இருப்போமா, எனக்காக ஜீவன் தந்தாரே, நான் அவரை போல வாழ போகிறேன். அல்லேலூயா. என்னை காண்கிறவர்கள் என் இயேசுவை காணட்டும். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். எனக்கு ஆண்டவர் பைக்கில் சைக்கிள் இருந்து மொப்பெடு, அப்புறம் பைக்கு, அப்புறம் காரு, அப்புறம் 2 கார், அப்புறம் வீடு, அப்புறம் 2 வீடு, அப்புறம் சொத்து. இயேசு செய்தார். அல்லேலூயா. பெரிய மகிமை. ஐயா, இது ஒண்ணுமே கிடையாது. இது ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் கூட கொடுக்கப்படுறது. ஆனா இதை விட இப்ப இப்படி இருந்து ஒரு மனுஷன் வாழ்ந்து வாழ்க்கையை முடித்தாலும் கூட இதை விட பெரிய மகிமை என்னன்னா, நம்முடைய குடும்பத்திலையோ நம்மளை பார்க்கிறவங்க, எங்க அப்பா ஆண்டவரை போல ஒரு அன்புள்ள தகப்பன், ஒரு ஜெபிக்கிற தாய் எங்க அம்மா, அல்லேலூயா, நல்ல ஒரு ரோல் மாடல். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எங்க அப்பா அம்மா சண்டை போட்டு தான் நாங்கள் பார்த்துக்கிட்டதே இல்லை. பாஸ்டர், இதெல்லாம் நடக்குமா பாஸ்டர்? நடக்கிறத தான் பேசுறீங்களா பாஸ்டர்? நான் சொல்றேன், இது வரைக்கும் நடக்காட்டினா கூட இன்னையிலிருந்து நீங்க விசுவாசிங்கன்னா கர்த்தர் செய்ய முடியும். உங்களால செய்ய முடியும். ஏன் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது? நான் ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தினிடத்துல பேசிட்டு இருக்கேன். சண்டை போடணும்னா 2 பேர் தேவைங்க. ஒருத்தவங்க நினைச்சா சண்டை போட முடியாது. அடுத்தவங்க நான் சண்டை போடுறதுக்கு ரெடியா இல்லை அப்படின்னா ஒரு கை மாத்திரம் இப்படி ஆடிட்டு இருக்கு, சத்தம் கேட்குதா? 2 கை தட்டினா தானே சத்தம் கேட்கும். Be resolved to be an example. என் கணவனை பொறுத்து என் வாழ்க்கை அல்ல, என் கணவன் எப்படி இருந்தாலும் நான் கிறிஸ்துவை பிரதிபலிப்பேன். எத்தனை தாய்மார்கள் அப்படி வாழ்ந்ததினால் அவருடைய பிள்ளைகளை இன்னைக்கு கர்த்தர் மகா பெரிய சாட்சிகளாய் உயர்த்தியிருக்கிறார். சில நேரத்தில் சில தகப்பன்மார், ஒரு தகப்பனை அறிவேன், கிட்டத்தட்ட 40 வயசுல நினைக்கிறேன், அவருடைய மனைவி இழந்து விட்டார். அடுத்த 45 ஆண்டுகள் தனி நபராக 3 பெண் பிள்ளைகளை பக்தியோட வளர்த்து முன்மாதிரியாய் வாழ்ந்து, அதுக்குன்னு மறுகல்யாணம் பண்ண வேணான்னு நான் சொல்ல வரல அப்படி. ஆனால் சொல்கிறேன், இப்படியெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. 3 பிள்ளைகளையும் வளர்த்து திருமணம் பண்ண செய்து கடைசி வரைக்கும் ஒரு பக்தி உள்ள தகப்பனாய் வாழ்ந்து தன் வாழ்க்கையை முடித்தார். Be an example. You can be. இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. எங்கள் வீட்டில் கூச்சல் கேட்காது. நீதிமான்களுடைய கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. எனக்கு கூச்சல் பிடிக்காது உண்மையாலுமே. வீடு அமைதலாக இருக்கணும். எங்கள் வீட்டில் நாங்கள் கூச்சல் போடுறது கிடையாது. பிள்ளைங்க சந்தோஷத்தில் சத்தம் போடுவாங்க. அப்போ கூட நான் சொல்லுவேன், பாஸ்டர் மாடின்னா சத்தம் கேட்குது, எதுக்கும் போய் செக் அண்ட் கம், போய் பார்த்துட்டு வா. நானும் என் துணைவியாரும் என்னுடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக ஒரு நாளும் கருத்து வேறுபாடு வந்தது இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் கூச்சல் போட்டது இல்லை. கூச்சல் போட்டதில்லை. ஒரு நாளும் என் மனைவி எனக்கு எதிர்த்து கூச்சல் போட்டதில்லை.
எதாக இருந்தாலும் நாங்கள் பேச வேண்டிய காரியங்கள் இருந்தால் அறையிலே பேசி எங்கள் கருத்து வேறுபாடுகளை நாங்கள் தீர்த்து கொண்டோம். கர்த்தருடைய வார்த்தை என்னவோ அதுக்கு அடி பண்ணிறதுக்கு நான் கடைசியில் ரெடியாக இருந்தேன். பாஸ்டர்மாவும் ஏதோ கர்த்தருடைய வார்த்தைக்கு அடி பண்ணிய ரெடியாக இருந்தாங்க. அடிதடி இருக்கக்கூடாது, கூச்சல் இருக்கக்கூடாது. We can live an exemplary life. நீங்க விசுவாசித்தால் எல்லாம் கூடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் சொல்லுங்க, என்னை காண்கிறவர்கள் இயேசுவே உம்மை காணட்டும். திரும்ப சொல்லுங்க, ஜெபமா இன்னொரு தடவை சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. என் குடும்பத்துக்கு நான் ஆசீர்வாதமாக மட்டுமே இருப்பேனே ஒழிய ஒரு நாளும் என் குடும்பத்திற்கு ஆசீர்வாத குறைவாய் நான் இருக்கவே மாட்டேன். அது ஒரு தீர்மானமாய் இருப்பதாக. மூன்றாவதாக, give importance to coming to church as a family as much as possible. குடும்பமாக ஆலயத்துக்கு வருவதை மிக முக்கியமானதாய் கருதுங்கள். சங்கீதம் 122க்கு வருவோம். 1 முதல் 4 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். அங்கே 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆலயத்துக்கு குடும்பமா வரணும். எப்படி வரணும்? ஏன்னா குடும்ப உறவுகளை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். குடும்ப உறவுகளை தேவன் பலப்படுத்துகிறதற்கு, சுகப்படுத்துவதற்கு தேவ பிரசன்னம் ஒரு வல்லமையான கருவியாக இருக்கிறார். ஓகே, go to 4. 4ஆம் வசனத்துக்கு போகலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எருசலேமில் இருக்கிற ஆலயத்திற்கு கர்த்தருடைய ஜனங்கள் ஆகிய கோத்திரங்கள் போவார்கள். யார் போவாங்க? சிலரெல்லாம் தனியா வந்தீங்க ஆரம்பத்தில், ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை பிடிச்சிட்டீங்க. அதனுடைய விளைவாக கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். குடும்பமா கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். சில தனியா வந்துட்டு இருக்கிறீங்க, அந்த வார்த்தையை விசுவாசிங்க. விசுவாசிச்சு ஜெபிச்சுட்டே இருங்க. கோத்திரங்களாய் கர்த்தர் உங்களை கொண்டு வருவார், குடும்பமாய் கொண்டு வருவார். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் அதை செய்வார். பட் ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கிறவங்க இதில் கேர்லெஸ்ஸாக இருந்துடக்கூடாது. சில நேரத்தில் நான் மனம் திறந்து ஒரு தகப்பனாக உங்களோட பேசுகிறேன். உங்களுடைய முதல் மகன் பள்ளிக்கூடத்தில் ஸ்கூல் டீமில் கிரிக்கெட்டில் இருந்தார். அப்போ இந்த கிரிக்கெட் மேட்ச்சு அது இதெல்லாம் சொல்லுவாங்க. சில நேரத்தில் கிளப்ஸு, டிஸ்ட்ரிக்ட் லெவல் இப்படிலாம் போகும்போது நான் எப்பயுமே ஒன்றை மாத்திரம் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஆரம்பத்தில் சொல்லிட்டோம், விளையாட போங்க, விளையாடுங்க, நல்லது, தப்பு கிடையாது. எதாக இருந்தாலும் ஆராதனையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போங்க. ஆண்டவருடைய கிருபையினால கர்த்தர் கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை அவர்களுக்கு கொடுத்ததுனால இதில் நாங்கள் போராடினதே கிடையாது. We never fought. இதை கர்த்தருக்கு மகிமையாக சொல்லுகிறேன். சில நேரத்தில் எங்களுடைய கடைசி மகன் இன்னைக்கு தன்னுடைய தாயாரோட போயிருக்கிறாங்க. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற டைம் கூட அவங்கள எழுப்புறதுக்கு கஷ்டப்பட வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் ஆலயம், இங்கே நம்முடைய சவுண்ட் சிஸ்டமை பார்த்து கொண்டிருந்த தம்பிமார்கள் அவர்கள் வளர்ந்து அவங்க வாலிப புறாய் அப்புறம் வேலைக்கெல்லாம் போயிட்டாங்க. அப்போ நான் யோசித்தேன், யார் ஆண்டவரே இந்த சவுண்ட் சிஸ்டமை பார்ப்பாங்க, டிஜிட்டல் மிக்சர் அது இது எல்லாம் கேஜெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறீங்க, ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி அருமையான தம்பி விஜய் இருந்தார். ஆண்டவருடைய வாழ்க்கையை அற்புதமாக உருவாக்கி
7 மணி ஆராதனைனா 6 மணிக்கு பாட்டு ஹாலில் பாடிட்டு இருக்கோம். அது மாதிரி இப்போ அடுத்தது அவர் போயிட்டார், இன்னும் யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா என்னுடைய கடைசி மகன். எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். எங்கள் எல்லாருக்கும் முன்னாடி அலாம் வச்சு 4:30 மணிக்கு எழும்பி 4:45 எழும்பி ரெடியாகி நாங்கள் ஆயத்தமாக இருந்தோன்னா எங்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டு போவார். இல்லாட்டினா கிளம்பி நேராக வந்து ஆல்டரில் ஜெபம் பண்ணிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனோன்னா ஒரு மகிழ்ச்சி. நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லைங்க. தேவனுடைய சமூகத்துக்கு குடும்பமாக வருவதில் ஒரு வைராக்கியம் பாராட்டுங்க. உங்கள் குடும்பங்களை கர்த்தர் கட்டி எழுப்புவார். உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆலயத்தில் நடத்துகிற ஒவ்வொரு வாலிப கூட்டம்னா வாலிப பிள்ளைகள் இருக்கணும். ஆராதனையை மிஸ் பண்ணக்கூடாது. காரணம், சின்ன பிள்ளைங்க இருக்காங்கன்னா அவங்க சண்டே ஸ்கூலுக்கு போகணும். அந்த ஒரு வாஞ்சை வைராக்கியத்தோடு நம்ம செயல்படும் பொழுது, குடும்பமாக வரும் பொழுது, ஆவியானவர் குடும்ப உறவுகளை கட்டி எழுப்புவார். 1 சாமுவேல் 2:21-26 வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது. தேங்க்யூ ஜீசஸ். அங்கே சாமுவேல் என்கிற பிள்ளை ஆண்டானோ பெரியவனாக 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருடைய பிரசன்னத்திலே வளர்ந்தான் என்று சொல்லி. கர்த்தருடைய சந்நிதியிலே அவன் வளர்ந்தான். உங்க பிள்ளைங்க எங்க வளரணும்? கர்த்தருடைய ஆலயத்தில் வளரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்மளும் அங்கே தான் வளர்றோம். நம்ம பிள்ளைங்களும் அங்கே தான் வளரணும். நம்ம வாலிபர்கள் அங்கே தான் வளரணும். கெட் எக்ஸைட்டட். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமைனா நமக்கு சனிக்கிழமையே உற்சாகம் வந்துடணும், வெள்ளிக்கிழமையே உற்சாகம் வந்துடணும். ஓ, சண்டே சர்ச்சுக்கு போகிறோம். நம்ம உற்சாகமாய் கிளம்பி காலையில் கிளம்பி தேவ சமூகத்துக்கு குடும்பமாய் வர வேண்டும். ரிசல்ட் என்ன பாருங்க, 26ஆம் வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் கர்த்தருடைய சமூகத்தில் வளர்ந்ததுனால அவன் பெரியவனாக வளர்ந்து. எப்படி வளர்ந்தா? குடும்பமா வந்து பாருங்க, உங்க பிள்ளைகளை கர்த்தர் பெரியவர்களாய் வளர்த்து விடுவார். கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். தமிழ்ல அர்த்தம் சரியில்லை. கர்த்தருடைய தயவிலும் மனுஷருடைய தயவிலும் அவன் நடந்தான். கர்த்தர் தயவும் கிடைச்சிச்சு, மனுஷர் தயவும் கிடைச்சிச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க வேலை செய்கிற இடங்களில் தேவ தயவு கிடைக்கும். நான் பார்த்துருக்கிறேன், சபையில் வளர்ந்து ஊழியத்தில் உதவியாக இருந்து வேலைக்கும் இங்கும் அங்கும் வாழ்க்கையில் செல்லுகிற பிள்ளைகள் வாழ்க்கைகள் பார்க்கும் பொழுது கர்த்தர் அவர்களை அங்கே உயர்த்தி வைக்கிறார். அவங்களுக்கு தகுதியில்லாத இருக்கும், படிப்பு தகுதி இருக்காது, ஆனால் கர்த்தர் உயர்த்தி வைக்கிறார். அந்த அளவுக்கு மற்றவங்கள மாதிரி அறிவாளியாக இருக்க மாட்டாங்க, ஆனால் கர்த்தர் உயர்த்தி வைக்கிறார். மற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத விட இவங்க லேசாக தேவ கிருபையினால நல்லா சம்பாதிப்பாங்க, கர்த்தருக்கு சாட்சியாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. சீக்ரெட், கம் டு சர்ச் as a family. கூடுமான வரைக்கும் குடும்பமாய் ஆலயத்திற்கு வருவோமாக. 4வது காரியம், ஸ்பீக் வேர்ட்ஸ் that will build each other. ஒருவரை ஒருவர் கட்டி எழுப்பும் வார்த்தைகளை பேசுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கட்டி போடும் வார்த்தைகள் அல்ல, கட்டி எழுப்பும் வார்த்தைகள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வார்த்தையினால கட்டி போடக்கூடாது, கட்டி எழுப்பணும். கட்டி. ஒரு குறிப்பிட்ட தேசத்திலிருந்து ஒரு தாயார், ரட்சிக்கப்பட்ட தாயார், தன்னுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, என் கணவன் போடுகிற கூச்சலுக்கு, பேசுகிற வார்த்தைகளுக்கு அளவே இல்லை. நல்ல தேசம், நல்ல வேலை, நல்ல சம்பளம், ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போன ஒரு வாழ்க்கை. நான் யாரை பத்தி கவலைப்பட மாட்டேன். சபிக்கிற வார்த்தைகள், சாபம் போடுகிற வார்த்தைகள் எல்லாம் அப்படி பண்ணிட்டு அப்புறம் நாளைக்கு எல்லாம் தள்ளாடின பிறகு பிள்ளைங்க அப்போதான் ஒரு நிலைக்கு வருவாங்க. அவங்க வாழ்க்கையில் அவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜெப குறிப்பு எழுதி கொடுக்கறது.
அப்புறம் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே இந்த சூழ்நிலை மாற்றும். ஏன் என் பிள்ளைக்கு இப்படி, ஏன் என் பிள்ளைக்கு இப்படியா? அதை ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சு 30 வருஷம் முன்னாடி, 20 வருஷம் முன்னாடி, 15 வருஷம் முன்னாடி எப்படியெல்லாம் பேசினேன் அப்படின்னு ஆண்டவர் காமிச்சார்னா நமக்கு தெரியும். என் பிள்ளைக்கு இப்படி இருக்கிற காரணம் வேறு யாருமே இல்லை, நான் தான். ஜெபித்தோம். ஆண்டவரே நீர் மாற்றும், இந்த மனுஷனை மாற்றும், இந்த கணவனை மாற்றும். நம்முடைய வார்த்தைகள் குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் கட்டி எழுப்புகிறதா இருக்க வேண்டும். என்கரேஜ்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறதுனா, காஸ்ட்லியா ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்தா என்கரேஜ்மெண்ட். அப்புறம் என்ன, வேற நல்லா போய் செலவு பண்ணால் என்கரேஜ்மெண்ட். காமான் அதெல்லாம் உண்மை கிடையாது. காஸ்ட்லியான சட்டை இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாதுங்க. we need to invest on the right things. It's very easy to give money. பணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா பணத்தை கொடுக்கறது ரொம்ப ஈஸி. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் உங்கள் பிள்ளைங்க கிட்ட நல்ல வார்த்தைகளை பேசுறது. நான் காலையில் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போதும் சரி, இப்போ கல்லூரிக்கு போகும்போதும் சரி, அவங்க மேலே வலது கையை வச்சு பேசுகிற வார்த்தைகளை பேசுவதோடு, ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியானவர் என் பிள்ளைகள் மேல் தங்கி இருப்பார். ஹல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய். கர்த்தாவே இவர்களை நினைவு கூர்ந்த ஆசீர்வதியும், உம்முடைய சித்தத்தின் மையத்தில் இருப்பார்களாக. உம்மை தேடுகிற இருதயத்தை எப்பொழுதும் இவர்களுக்கு தாரும். Speak the words which are whole. முழுமையான வார்த்தைகளை பேசுங்க. ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்க காசு கொடுத்து அனுப்புறது ரொம்ப ஈஸி. அதே நேரத்தில் உட்கார்ந்து உங்க பிள்ளைங்க கிட்ட நல்ல வார்த்தைகளாக பேசுறது, உங்க பிள்ளைங்க மேல ஆண்டவர் வார்த்தையை பேசுறது, இப்படி பேசி பாருங்க. உங்க குடும்ப உறவுகளை ஆவியானவர் சுகப்படுத்துவார், கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. சில வசனங்களை குறிச்சுங்க. எபேசியர் 4:15, 26, 29. இங்கே நாம் பார்க்கிறோம், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான. பக்தி விருத்தினா கட்டி எழுப்பக்கூடிய நல்ல வார்த்தைகளே பேசுங்க. கட்டி எழுப்பக்கூடிய, ஆண்டவருக்குள் கட்டி எழுப்பக்கூடிய, அவங்க வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடிய. சில நேரத்தில் எச்சரிக்க வேண்டியது எச்சரிக்கணும். ஆனால் எச்சரிப்பு எதன் அடிப்படையில் இருக்கணும்னா அன்பின் அடிப்படையில். அதான் 4:15 சொல்றாரு, ஸ்பீக் த ட்ரூத் இன் லவ். அன்புடன் சத்தியத்தை பேசுங்கள். ஹல்லேலூயா. சில பெற்றோர்லாம் பிள்ளைகளை பார்த்து போகிற போக்க பார்த்தா அவ்வளோதான் இப்படியே சொல்லுவாங்க, நேராகவே சொல்லுவாங்க. என்னென்னமோ சொல்லுவாங்க, நான் இங்கே நின்று சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பேசுறது சரியானதான் பேசணும். ஹல்லேலூயா. அதுக்குன்னு தப்பு பண்ணும்போது, பா நல்லா பண்ணுற, நல்லா பண்ணுப்பா, அப்படி இல்லை. சாலமோனை பார்த்து தாவீது சொல்றார், என் குமாரனாகிய சாலமோனே, உன் தேவனாகிய கர்த்தரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் செவி. கர்த்தர் இருதயங்களின் தோற்றங்கள், நினைவுகளின் தோற்றங்களை அறிகிறவராயிருக்கிறார். நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். நீ விட்டால் என்னென்றைக்கு கைவிடுவார். ஆண்டவர் கிருபையுள்ள தேவன். புதிய ஏற்பாட்டில் அவர் திரும்ப நம்மை தூக்கி எடுக்கிறவர். என்றாலும் நாம் சொல்ல வேண்டிய எச்சரிப்புகளை சொல்ல வேண்டிய நேரத்தில் அன்பின் அடிப்படையில் சொல்ல வேண்டும். சிறு பிராயத்தில் இருக்கிற பிள்ளைகள் பிரம்பை கையாடான்னு தன் மகனை பகைக்கிறான். அதே நேரத்தில் அவனை கொல்லும்படி உன் ஆத்துமாவை எழும்ப ஒட்டாதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பின் அடிப்படையில் தான் நம்ம கரெக்ட் பண்ணணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. Praise God. அதனால it's so important. Never curse your family.
ஒரு நாளும் உங்க குடும்பத்தை சபிக்காதீங்க. அப்படி ஒருவேளை சபிச்சிருந்தீங்கன்னா, சில தங்களையே சபிச்சுப்பாங்க. நான் இருக்கிறத விட போறது நல்லது. If you have ever done that, you have made a sin against your soul. உங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமா நீங்க பாவம் செஞ்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். கர்த்தருக்கு விரோதமாய் அது அருவருப்பானது. நல்லா தெரிஞ்சுக்கணும். எங்க போறீங்க? அங்க போணுமே. Don't curse. சபியாதிருங்கள். உங்களை நீங்களே சபித்துக் கொள்ளாதீங்க. உங்க பிள்ளைகளை சபிக்காதீங்க. உங்க குடும்பத்தை அதெல்லாம் செஞ்சிருந்தா இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல மன்னிப்பு கேட்டு வீட்டில் போய் மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் செய்த சொன்ன வார்த்தைகளுக்காக நான் மனம் வருந்துகிறேன். இவைகளை உம்முடைய இரத்தத்தினால கழுவும் ஆண்டவரே, என்னை கழுவும் ஆண்டவரே. இனி ஒரு நாளும் என் வாயில சபிக்கிற வார்த்தை வராது, ஆசீர்வதிக்கிற வார்த்தை மட்டுமே வரும். குறித்து கொள்ளுங்கள். யாக்கோபு 3:7 தேவனுடைய சாயலாய் இருக்கிற மனுஷர்களை நாம் சபிக்க கூடாது. ஒரே வாயிலிருந்து துதித்தலும் சபித்தலும் வராதிருப்பதாக. Listen to this. Trust, value and honor for each other go together. ஒருத்தவங்க நம்புறது, ஒருத்தவங்க மதிக்கிறது, ஒருத்தவங்கள மேன்மைப்படுத்துவது, இவைகள் இணைந்தே செல்லுகிறது. அல்லேலூயா. கணவன் மனைவியை பார்த்து சொல்லணும், நீ என் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம். ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணுங்க. பெரிய காம்ப்ளிமெண்ட் உங்கள் குடும்பத்தார் கொடுக்கணும்னு விரும்புகிறீங்கன்னா, கணவன் மனைவியாக ஜெபிக்கிறவங்க இல்லை பெற்றோர் பிள்ளைகளாக ஜெபிக்கிறவங்க ஜெபிக்கும்போது இப்படி சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த குடும்பத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எனக்கு கொடுத்த கணவனுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். சில அப்படி கண்ணை திறந்து பார்த்துப்பாங்க. நீங்கள் நைஸாக பாருங்களேன், இன்னும் சந்தோஷமாக இருக்கும் பாருங்க. ஆனால் உண்மையாக சொல்கிறீங்க. எப்படி ஜெபிக்கிறீங்க? நீர் எனக்கு கொடுத்த மனைவிக்காக இந்த வாரத்துலேருந்து நான் சொல்கிறேன், இன்னையிலேருந்து நீங்கள் இந்த 1 வீக் செஞ்சு பாருங்க. இது வேலை செய்யும். அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் செஞ்சு பாருங்க. நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக, build the family altar each day. ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபம் செய்யுங்கள். ஒருவேளை சில நேரங்களில் நம்மால் இயலாமல் போகலாம். ஆனால் இதை ஒவ்வொரு நாளும் செய்ய தீர்மானம் எடுக்கணும். ஆதியாகமம் 35:1-3 1 ஆண்டவர் யாக்கோபிடத்துல சொல்றாரு, அவனை ஆசீர்வதிச்ச பிறகு, உனக்கு நான் தரிசனமான இடத்திற்கு போய் நீ எனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டு, பெத்தேலுக்கு போன்னு சொல்றார். 3 யாக்கோபு தன் குடும்பத்தாரோடு பேசுகிறார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 3 ஆமென். எனக்கு ஆபத்துக்கு நேரிட்ட நாள்ல கர்த்தர் எனக்கு பதில் கொடுத்தார். நாம் எழுந்து அந்த இடத்துக்கு போவோம். கூட்டிட்டு போறாரு, பலிபீடம் கட்டுறாரு, தொழுது கொள்றாரு, கர்த்தர் தரிசனம் மாறாரு. தினைக்கும் குடும்ப ஜெபத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த நேரத்தில் என்னெல்லாம் செய்யலாம்? நல்ல பாட்டு பாடுங்க. 1 மேன் ஷோ கிடையாது, சரியா? பாட்டு பாடுங்க. நான் 3 பேர் இருக்கீங்கன்னா, கணவன் மனைவி ஒரு பிள்ளை இருந்தா, கணவனே ஆரம்ப ஜெபம் பண்ணி, இல்லை கணவனே பாட்டு பாடி, கணவனே பைபிள் வாசி, கணவனே ஜெபம் பண்ணி, கணவனே ஆமென் போடுறதில்ல. எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்க. முக்கியமா பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. ஓகே, எல்லாரும் பங்கெடுங்க. ஒரு நாள் நீ பாட்டு எடுக்கணும்,
ஒரு நாள் நீ பைபிள் வாசிக்கணும், ஒரு நாள் நீ ஜெபம் பண்ணணும், நான் ஒரு நாள் செய்வேன். அப்படி நம்ம ஷேர் பண்ணிக்கணும். சிங் சாங், ஷேர் டெஸ்டிமனிஸ், ரீட் டிவோஷனல். வேதத்தில் ஒரு பகுதியை வாசிக்கலாம். உங்களுக்கு நம்ம சபையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம், நமக்கு ஒரு அனுதின தியானம் இருக்குது. அந்த அனுதின தியானத்தை வாங்காதவங்க வாங்கிட்டு போங்க, அதை வாசிங்க. ஏன்னா சில நேரத்தில் வேதத்தை வாசிக்கும் போது சில காரியங்கள் பிள்ளைகளுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் அனுதின தியானத்தில் சில காரியங்கள் எளிமையாக சொல்லப்பட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு அது புரியும். நான் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணுங்க. இது என்ன இதிலிருந்து விளங்குச்சு அப்படின்றத கேளுங்க. அப்புறம் உங்களுக்கு விளங்குனதை சொல்லுங்க. சமீபத்தில் ஒரு நாள் குடும்ப ஜெபத்தில் நாங்கள் இப்படியாக ஜெபித்து கொண்டிருந்தப்போ ஒரு அந்த தியானத்தை வாசித்து பேசி கொண்டிருந்தப்ப அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாட்சி சொல்ல ஆரம்பித்தா ஒவ்வொருத்தவங்களும் சாட்சி சொல்கிறாங்க பாருங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு. கர்த்தர் நல்லவர் என்பதை ஒவ்வொருவரும் ருசித்து பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். அப்புறம் ஜெபிங்க, விசுவாச அறிக்கை செய்யுங்க. கிரீன் கார்டு விசுவாச அறிக்கை செய்யுங்க. வச்சுட்டாதவங்க எடுத்துகிட்டு போங்க. போகும்போது இங்கே தேவ பாதுகாப்பின் விசுவாச அறிக்கை கேட்டு வாங்கிட்டு போங்க. ஸோ பில்ட் த ஆல்டர். குடும்பங்களில் அப்படியாக நாம் ஜெபிப்போம் என்றால் நம்முடைய குடும்ப உறவுகளை தேவன் பலப்படுத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எழும்பி நிற்கலாம். நாம் ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இந்த நாளில் எத்தனை பேர் ஆண்டவர் வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க? அவங்க வலது கையை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் இந்த நேரத்தில் பேச ஆரம்பிங்க. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். குடும்பம் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. குடும்பத்தை தேவன் நேசிக்கிறார். குடும்பம் ஒரு சாட்சியாய், ஒரு இசையாக, ஹல்லேலூயா, ஒரு தோட்டமாக கர்த்தர் அதை பார்க்கிறார், அதை மாற்ற விரும்புகிறார். உங்க கையில் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் குடும்பமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் ஊடுருவி கடந்து வருவீராக, கடந்து வருவீராக, கடந்து வருவீராக. ஒரு உறுதியான தீர்மானத்தோடு இயேசுவின் நாமத்தினால எங்கள் திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற குழி நரிகளும் சிறு நரிகளும் இப்பொழுது பிடிக்கப்படுவதாக கட்டளை கொடுங்க. உங்க குடும்பத்துல ஹல்லேலூயா காரியங்களை கெடுத்து கொண்டிருக்கிற, சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது அழிக்கப்படுகிறது. ஓ ரபகதாதபா ஷெகதாதபா நிகதபரதா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுறாரு. குடும்பத்துல ஒரு சமாதானம். ஹல்லேலூயா. உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், ஹல்லேலூயா, ஓ அவைகள் நன்மையான வார்த்தைகளாக, தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, இருக்கும்படியான கிருபை கர்த்தர் உங்களுக்கு கட்டளை இடுகிறார். ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்க, இணைந்து ஜெபிக்க, இயேசுவின் நாமத்தினால குடும்பமாக ஆலயத்துக்கு இன்னும் வர முடியாதவங்களுக்கா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த குடும்பங்கள்ல ஒரு விடுதலையை இன்னைக்கு நீர் கட்டளை இடுவீராக. உம்முடைய பிள்ளைகள் கடந்து செல்லும் போது கிறிஸ்து உம்முடைய பிள்ளைகள் வழியாய் வெளிப்படுவீராக. இயேசுவை எங்களில் ஆண்டவர் எங்கள் குடும்பத்தார் காண்பார்களாக, எங்கள் சபையார் காண்பார்களாக. கிறிஸ்து எங்களில் வெளிப்படுவீராக. அது மூலமா குடும்பமாய் வர நீர் உதவி செய்யும், குடும்பமாய் ரட்சிக்கப்பட உதவி செய்யும். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால இதுவரைக்கும் ஒருவேளை அந்த நெகட்டிவான சாபமான வார்த்தைகள் பேசியிருக்கிறவர்கள் இருக்கிறீங்க. அப்படிப்பட்டவங்க இந்த நேரத்தில் ஆண்டவரே என்னை மன்னியும், இனி நான் அந்த வார்த்தைகளை பேச மாட்டேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. உங்க மேலேயே சாப வார்த்தையை போட்டுக்காதீங்க. இனி நான் போட்டுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. என் பிள்ளைகளையோ யாரையும் நான் சபிக்க மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் ஆசீர்வதிக்கிறேன், நான் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவரே. என்னுடைய நாவு அப்படியா இருக்கட்டும்னு ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்கிறேன்னு ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய ஆவியானவங்க நாவை தொடுகிறா, நாவை தொடுகிறா. எல்லா சாபங்களும் இறைமகன் இயேசுவின் நாமத்தினால, நமக்காய் சாபமானவருடைய நாமத்தினால இப்பொழுது முறிக்கப்படுகிறது, முறிக்கப்படுகிறது. அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் அவர் மாற்றுகிறார். குடும்பத்துக்கு விரோதமாய் எல்லா பிழையாமின் சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால தனிமையா இருக்கிறவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்துவேன் சொன்னவர்கள் சொன்ன என் ஆண்டவர் நாமத்தினால் ஜெபிக்கிற, தனிமையில இருக்கிறவர்களுக்கு குடும்பங்களை கர்த்தர் உண்டாக்குவாராக, உண்டாக்குவாராக. திருமணத்துக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு குடும்பங்களை கர்த்தர் உண்டாக்குவாராக இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒரு முன் உதாரணமாக ஹல்லேலூயா இருக்கத்தக்கதாக நீர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆவியானவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, உன்னுடைய குடும்பம் ஒரு தோட்டமாய் மாறும். உன் குடும்பம் உண்மையாகவே இசைந்திருந்தார்கள் இங்க வார்த்தைக்கு ஏற்றார் போல உன் குடும்பத்துல என்னுடைய பிரசன்னம் நிறைவா இருக்கும். உன் குடும்பம் ஒரு இசைய போல நான் மகிழுகிற ஒரு இசையா இருக்கும்னு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு. I prophesy over you, your family will make music for Jesus. ஹல்லேலூயா. உங்க குடும்பம் இயேசுவுக்காக இசைகிற ஒரு குடும்பமாக, இணைந்து நிற்கிற குடும்பமாக கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அந்த அற்புதங்களை செய்கிறாரு. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவங்க ஆண்டவருக்கு சாட்சியா எழும்பும்படி செய்கிறார். நன்றி ஆண்டவரே. கர்த்தர் செய்கிறதற்காய் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து வழி நடத்தும். இந்த வாரம் முழுவதும் உங்க பிரசன்னம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. Hallelujah. Hallelujah. God bless you.